எரிகிற தீயில யாராவது இறங்கி போய் காப்பாத்துவாங்களா? ஜூன் மாதம் 2018 சவுத் பாஸ்டன் ஸ்பீட்வே வெர்ஜீனியாவில் ஒரு கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதுல மைக் அப்படின்றவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர் என்று சொல்லி அவர் போய் கொண்டிருந்த கார் அது ஸ்லிப் ஆகி அது ஓவர் டர்ன் ஆகி பல்ட்டி அடிச்சு அது விழுந்து கிடக்கிறது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா தீ பத்தி கொண்டிருக்கிறது. பொதுவா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கார் ரேஸ்ல 5 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த காரை அந்த உள்ள இருக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்ண வருவாங்க. ஆனா 5 செகண்ட்ஸ்க்கு மேல ஆகியும் யாரும் வரல, அந்த ரெஸ்கியூ டீம் வரல. அப்போ அந்த பார்த்து கொண்டிருந்த கேலரியில இருந்து ஒருத்தர் தடுப்பை தாண்டி எகிரி குதிச்சு ஓடி வந்து எரிந்து கொண்டிருக்கிற அல்லது கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கார்ல இருந்து அந்த மைக்க வெளியே இழுத்து விட்டார். எல்லாருக்கும் பெரிய பயம். ஏன்னா எனி டைம் அந்த கார் வெடிக்கலாம், எனி டைம் அந்த கார் ஃபுல்லா தீப்பிடிச்சு எரியலாம். ஆனா அந்த மனுஷன் அந்த வாலிபனை மைக்க வெளியே இழுத்து விட்டாரு. அவனை அணைத்து கொண்டார். அவர் வெளியே இழுத்து கொஞ்சம் செகண்ட்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கார் ஃபுல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சு வெடிச்சிருச்சு. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த தகப்பனுக்கு பெயர் டீன் ஜோன்ஸ். அவர் வேற யாரும் இல்ல, எரிஞ்சுக்கிட்டு இருக்க கார்ல உள்ள செத்துக்கிட்டு இருந்த அந்த மைக்குடைய அப்பா. அவரு மத்தவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்காக அவர் வெயிட் பண்ணலங்க. அவர் பாரு எகிரி குதிச்சாரு, என் பிள்ளைய நான் காப்பாத்தி ஆகணும்னு இறங்கினார். ஆனா அவருக்கு என்ன தெரியுமா ஆச்சுங்க? அவர் புரோட்டோகாலை தாண்டி அவரு சேஃப்டியை கருதாம அவர் எகிரி குதிச்சு போடலாம். அவர் மேல கேஸ போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணி வச்சார். அவர் அதை பத்தி கவலைப்படல. அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மரிக்க வேண்டும்? ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன். இன்னைக்கு உங்க லைஃப்ல இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் பரலோகத்துல பிதாவுடைய செல்ல பிள்ளையா அவர் வலதுபாரசத்துல இருக்கிற அவரு கீழே இறங்கி வந்தாரு. நரகம்ன்ற அக்கினிக்கு நேரா போயிட்டு இருந்த நம்மள அவர் இறங்கினார், மரித்தார், சிலுவையிலே அறையப்பட்டார். அவரை கொண்டு போய் கல்லறையில வச்சாங்க. அவர் பாதாளத்தில் இறங்கினார். பாதாளத்திலிருந்து அவர் திரும்பி வெளியே வந்து உங்களுக்கு எனக்கும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கிற ஒரு வழியை கொடுத்தார். எரிந்து கொண்டிருக்கிற அக்கினில எத்தனையோ ஆயிரம் காரணமாக இருக்க வேண்டிய நம்மள பரலோகம்ன்ற பொக்கிஷத்துக்கு ஜீவனுக்கு அவர் மாற்றி கொடுத்தார். சங்கீதம் 103:13 சொல்கிறது, ஒருவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஆனா எங்களுக்கு ஏதாவது ஒன்னா பதறி போயிடுவார், இறங்கி ஓடி வருவார் காப்பாத்துறதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். உங்க வாழ்க்கையில பல அனுபவங்கள் இருக்கிறான். நம்முடைய பரலோக தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை மாத்துவார். அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. டீன் ஜோன்ஸ் தன் மகனாகிய மைக்கை காப்பாற்றினது போல உங்களையும் காப்பாற்ற ஒருவர் உண்டு. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்க தகப்பன். இன்றைக்கு உங்களை தாங்குகிறார். காயப்பட்டிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? பலவிதமான பிரச்சனைகளை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் தகப்பனாய் இறங்கி வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களை தோள்ல தூக்கி போட்டு உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். Today is a day that God is going to send His mercy for you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தகப்பன் உங்களுக்கு இறங்குவார். God bless you. Have a wonderful day.